கீழ்வேலூர் அருகே சாட்டியக்குடியில் 1 மாதமாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் கிராம மக்கள் திடீர் சாலை மறியல். சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியம் சாட்டியக்குடி ஊராட்சிக்குட்பட்ட கீழவீடங்கல்லூர் பகுதிக்கு கடந்த 1 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி கிராம மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாட்டியக்குடி ஊராட்சிக்குட்பட்ட கீழவிடங்கல்லூர் பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அருகில் உள்ள தரைமட்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர் ஏற்றம் செய்து பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் கீழவீடங்கல்லூர் பகுதிக்கு கடந்த 1 மாதமாக குடிநீர் முறையாக வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் கீழ்வேலூர் திருக்குவளை கச்சனம் இணைப்பு பிரதான சாலையில் திடீரென அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திடீர் சாலை மறியல் காரணமாக அந்த வழியாக சென்ற வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வலிவலம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முரளி தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். குடிநீர் விநியோகத்தை விரைவில் சீரமைத்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஊரில் தண்ணி கிடைக்கல, அதனால் நாங்கள் சாலை மறியல் பண்ணியிருக்கிறோம். சாலை மறியல் பண்ணும்போது எங்களுடைய வலிவலம் காவல்துறையிலேருந்து நாங்கள் உங்களுக்கான உதவிகளை பண்ணுறோம், தண்ணி கொடுக்கறது ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. கீழ்வேலூர் தாலுக்கா சாட்டியக்குடி ஊராட்சியில் தண்ணி கிடைக்காம நாங்கள் போராடிட்டு இருக்கோம். 1 மாத காலமாக போராடுறோம். ஆகவே இப்போ போலீஸாரை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிடிஓ கிட்ட தாசில்தார்கிட்ட பேசிட்டு உடனே அவங்க வரவழைச்சி நான் பேசி தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி நிற்கிறோங்க ஐயா. எங்கள் ஊர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா டாக்டர் கலைஞர் ஊருக்கும் பக்கத்து ஊரான விடங்கலூரில் தண்ணி இல்லாமல் தவிக்கிறோம்.